வெல்கம் டு ஸ்ரீ ஹரி ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆல்கேல வால்வாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் பொசிஷன், கிளாஸ் குளோரோஃபைசி, ஆர்டர் வால்வகேல்ஸ், ஃபேமிலி வால்வகேசி, ஜீனஸ் வால்வாக்ஸ். ஹியர் இந்த வால்வாக்ஸ்ங்கிற நேம் எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம்னா வால்வீர் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்டுலேருந்து தான் வந்துச்சு. ஸோ வால்வீர்ங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா ரோல். வால்வீர்னு என்ன மீனிங்? ரோல். அதாவது இந்த வால்வாக்ஸ் என்ன பண்ணும், வாட்டர் சர்ஃபேஸில் ரோல் ஆகும். அதனால தான் அந்த இதுக்கு நம்ம வால்வாக்ஸுங்கிற நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு இந்த வால்வாக்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ரோலிங் ஆல்கே. அக்யூரன்ஸ். வால்வாக்ஸ் இஸ் அ கொலானியல் green algae. It is a fresh water algae. ஸோ வால்வாக்ஸ் இஸ் அ கொலானியல் green algae. இதான் கொலானியல் green algae. ஸோ எப்படி இருக்குது, எல்லாம் சேர்ந்து குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து காணப்படுறதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கொலானியல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா செல்ஸ் எப்படி சேர்ந்து காணப்பட்டு ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிருக்கு, தான் கொலானியல் சொல்கிறோம். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே. ஸோ வால்வாக்ஸ் எப்பொழுதுமே எதில் காணப்படும், ஃப்ரெஷ் வாட்டரில். ஃப்ரெஷ் வாட்டர்னு எது, பாண்ட்ஸ், லேக்ஸ், டிச்சஸ், பூல், இந்த மாதிரி நன்னீர் உள்ள இடங்களில் காணப்படும் இந்த வால்வாக்ஸ். It is found in ponds, lakes, tanks, pools, ditches, etc. During favorable season, it grows vigorously to form water blooms and gives green color to the water. So, இதுதாங்க water bloom. ஸோ ஃபேவரபிள் சீசன் வர்றப்போ என்ன பண்ணோம், இந்த வால்வாக்ஸ் க்ரோ விகரஸ்லி, ரொம்ப அதிக அளவு வளர்ந்து வாட்டருக்கு க்ரீன் கலரை கொடுக்குது. இதுதான் வாட்டர் ப்ளூம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வாட்டர் ப்ளூம். Volvox colony floats during bright light and goes deep during night. ஸோ இந்த வால்வாக்ஸ் காலனி என்ன பண்ணோம் அப்படின்னா, வாட்டரில் சன்லைட் இருக்கிறப்ப வாட்டருக்கு மேலே ஃப்ளோட் ஆகி இருக்குமா. அதே இது நைட் டைம் வந்து டீப், அந்த வாட்டருக்கு டீப்பில் இது போயிடும். Volvox includes about 20 species. There are 5 species of Volvox in India. ஸோ வால்வாக்ஸில் 20 species இருக்குது. அதில் 5 species இந்தியாவில் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். Volvox africanus, Volvox prolificus, Volvox merrili, Volvox globata, Volvox russelti. Next, structure of Volvox. It is a spherical in shape. It is macroscopic. இது spherical in shapeல இருக்கும். மேக்ரோஸ்கோபிக்னா என்ன, நம்ம கண்ணால் டைரெக்டாக பார்க்கக்கூடியதை நம்ம மேக்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். It is visible to naked eye in the size of a pinhead. ஸோ நம்ம விசிபிள் டு த நேக்கட் ஐ, நம்ம கண்ணால் இதை பார்க்க முடியும். வால்வாக்ஸ் காலனி இஸ் 1 to 1.5 mm இன் டயமீட்டர். ஸோ இது எவ்வளோ சின்னதாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ சைஸில் இருக்கும், 1 to 1.5 mm இன் டயமீட்டரில் தான் இருக்கும். ஸோ தி காலனி ஆஃப் வால்வாக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 500 to 50,000 கிளாமிடோமோனஸ் லெக்சல்ஸ். இந்த ஒரு காலனி ஃபார்ம் ஆகுதுக்கு எவ்வளவு தேவைப்படுதா, எவ்வளவு சேர்ந்து வாழுதான், 500லேருந்து 50,000 வரைக்கும் இந்த வால்வாக்ஸ் சேர்ந்து தான் ஒரு காலனியை ஃபார்ம் பண்ணுதான். ஈச் செல் ஃபங்க்ஷன் லைக் அன் இண்டிவிஜுவல் கேரிங் அவுட் இட்ஸ் ஓன் நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். ஸோ ஓன் நியூட்ரிஷன், இது வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்கிறது. நெக்ஸ்ட் இதில் ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன் எல்லாமே நடக்குது. வால்வாக்ஸ் இஸ் அ ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட். ஸோ ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்னா என்னது, பிளான்ட் பாடி என், சிங்கிள் என். ஸோ டிப்ளாய்டுனா என்ன சொல்லுவோம், நம்ம 2n சொல்லுவோம். ஹாப்ளாய்டுங்கிறனால இது n. நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ காலனி. இது வந்து ஒரு காலனி ஃபார்மில் தான் இருக்குது. த காலனி இஸ் அ ஸ்பெரிக்கல் இன் ஷேப். காலனி என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் இருக்குது. ஹியர் the colony is made up of chlamydomonas-like cell. இந்த காலனி எதே மாதிரி இருக்கும் அப்படின்னா chlamydomonas-like cell மாதிரியே இருக்குமா. The number and arrangement of a cell in a particular colony are definite. Hence the colony is called a cenobium. So here ஒரு காலனியில் the cells அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் நம்பர் வந்து டெஃபினிட்டாக இருந்துச்சுன்னா அது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சீனோபியம்னு சொல்கிறோம். ஒரு காலனியில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ், நம்பர் ஆஃப் செல்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து டெஃபினிட் நம்பராக இருந்துச்சுன்னா அதை நம்ம சீனோபியம் சொல்கிறோம். நெக்ஸ்ட், தி செல்ஸ் ஆஃப் த காலனி ஆர் எம்பர்டட் இன் அ மாஸ் மியூசிலேஜ். ஈச் செல் இஸ் சரௌண்டட் பை அ மியூசிலேஜ் ஷீத். ஹியர் தி செல், ஒவ்வொரு செல்லும் எதில் எம்பர்டாகி இருக்குதுன்னு பார்த்தோன்னா மியூசிலேஜ் ஷீத்தில். ஸோ ஒவ்வொரு செல்லும் எதில் எம்பர்டாகி இருக்குது, மியூசிலேஜ் ஷீத்தில். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லோட கனெக்ட் ஆகி இருக்குது. இது எதால் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஸ்டாண்ட். இந்த ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஸ்டாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோட்டோபிளாஸ்மோடெஸ்மேட்டா. இந்த ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஸ்டாண்டை நம்ம என்ன சொல்கிறோம், பிளாஸ்மோடெஸ்மேட்டா. The cells are interconnected by protoplasmic stand called plasmodesmata. The cells are arranged as a single layer along the periphery of the colony.
ஸோ இங்கே பாருங்கள், இந்த காலனியில் பாருங்கள் ஒவ்வொரு செல்லு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. பெரிஃபெரி அப்படின்னா ஓரத்தில் ஒரு லேயர், ஒரு சிங்கிள் லேயர் ஃபார்ம் ஆகி காணப்படுது. ஸோ இந்த காலனியில் பெரிஃபெரி இந்த ஓரத்தில் எப்படி காணப்படுது, சிங்கிள் லேயர் ஃபார்ம் ஆகி காணப்படுது. அண்ட் சென்டர் ஆஃப் த காலனி பாருங்கள் ஸ்பேஸ் தான். சென்டர் ஆஃப் த காலனி இஸ் ஹாலோ. அண்ட் த ஹாலோ ஸ்பேஸ் எது, ஃபில்டு வித் மியூசிலேஜ். இந்த ஹாலோ ஸ்பேஸ் எதால் நிரப்பப்பட்டிருக்கு, ஃபில்டு வித் மியூசிலேஜ். இந்த நெக்ஸ்ட், த காலனி ஹேஸ் அ பொலாரிட்டி. பொலாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்டீரியர் சைட் போஸ்டீரியர் சைடுன்னு சொல்லி ரெண்டு சைடு காணப்படுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொலாரிட்டின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் அ ஆன்டீரியர் சைடு அண்ட் அ போஸ்டீரியர் சைடு. அட் த ஆன்டீரியர் சைடு ஆஃப் த காலனி there is a perforation called phylophore. The cells of Volvox resemble the chlamydomonas. இது ஒரு சிங்கிள் செல்லோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பாருங்கள், இதில் மேலே இருக்கிறது நம்ம ஆன்டீரியர் சைடுன்னு சொல்கிறோம், கீழே இருக்கிற பகுதியை போஸ்டீரியர் சைடுன்னு சொல்கிறோம். இந்த ஆன்டீரியர் சைடு எப்பொழுதும் பாயிண்டடாக இருக்கும், போஸ்டீரியர் சைடு எப்பொழுதும் ரவுண்டடாக காணப்படுது. நெக்ஸ்ட் இங்கே there is a perforation called phylophore. பெர்ஃபோரேஷன் அதில் மேலே இருக்கிற தொலையை வந்து இந்த காலனியில் மேலே இருக்கிற தொலையை என்ன சொல்கிறோம் அப்படின்னா phylophore. இந்த ஸ்டேஜ் எப்போ உருவாகும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்போ தான் இந்த phylophore ஃபார்மேஷன் உருவாகும். நெக்ஸ்ட், த செல்ஸ் ஆஃப் வால்வாக்ஸ் ரிசம்பிள் கிளாமிடோமோனஸ். இந்த செல் வால்வாக்ஸுடைய செல் எதே மாதிரி காணப்படுது, கிளாமிடோமோனஸ் மாதிரியே காணப்படுது. தே ஆர் க்ரீன் இன் கலர். ஸோ இது வந்து என்ன கலரில் காணப்படுது, க்ரீன் இன் கலர். ஈச் செல் இஸ் ஓவல் இன் ஷேப். ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்குது, ஒவ்வொரு செல்லுமே ஓவல் ஷேப்பில் தான் காணப்படுது. Its anterior end is pointed and the posterior end is rounded. The anterior end faces outward. ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஆன்டீரியர் எண்ட் எப்படி இருக்குது, பாயிண்டடாக இருக்குது, போஸ்டீரியர் எண்ட் ரவுண்டடாக இருக்குது. இந்த ஆன்டீரியர் எண்ட் எப்பொழுதுமே ஃபேஸஸ் அவுட்வேர்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த காலனியில் இந்த ஆன்டீரியர் எண்ட் எப்பொழுதுமே எப்படி காணப்படுது, வெளிப்பக்கத்தை நோக்கி காணப்படுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்டீரியர் எண்ட் ஆல்வேஸ் ஃபேஸஸ் அவுட்வேர்ட்ஸ், வெளிப்பக்கத்தை நோக்கி காணப்படுது. இந்த போஸ்டீரியர் எண்ட் பாருங்கள் எப்பொழுதுமே உள்பக்கத்தை நோக்கி காணப்படுது. ஸோ இந்த ஆன்டீரியர் எண்ட் எப்பொழுதும் வெளிப்பக்கத்தை நோக்கி காணப்படுது, போஸ்டீரியர் எண்ட் எப்பொழுதும் உள்பக்கத்தை நோக்கி காணப்படுது. The cell is surrounded by a cell wall made up of cellulose. A thin plasma membrane lies below the cell wall. The plasma membrane surrounds the protoplasm. Here, this is the cell wall. The cell wall எதால் ஆனது, அதிக அளவு எதால் ஆனது, ரிச் இன் செல்லுலோஸால் ஆனது. செல் வால் கீழே என்ன இருக்குது, பிளாஸ்மா மெம்ப்ரெயின். இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின்ங்கிற லேயர் காணப்படுது. இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் எதாவது சுற்றி காணப்படுது அப்படின்னா புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசத்தை என்க்ளோஸ் பண்ணி இருக்கிறது என்னது, பிளாஸ்மா மெம்ப்ரெயின். The anterior end has a thickening of cell wall called papilla. Here, the anterior endல பாருங்க ஒரு thickening of cell தனியாக செப்பரேட்டாக காணப்படுது. இதுக்கு பேர் தான் என்னது, papilla. ஸோ இதுதான் papilla. இந்த anterior endல ஒரு திக்காக ஒரு செல் காணப்படுது இல்லையா, இதுக்கு பேர் தான் papilla. ஸோ இந்த ஆன்டீரியர் எண்டில் ரெண்டு ஃப்ளாஜெல்லாம் காணப்படுது, ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஜெல்லாம் எதுலேருந்து அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பேசல் கிரானியூல்ஸ். இந்த ஃப்ளாஜல் எதுலேருந்து அரைஸ் ஆகுது, பேசல் கிரானியூல்லேருந்து அரைஸ் ஆகுது. The anterior end bears two flagella. The flagella arise from basal granules. The flagella are equal in length. ஸோ ஃப்ளாஜெல்லாவோட ஃபங்க்ஷன் என்ன, மூமெண்ட். ஸோ ஒரு காலனிக்கு மூமெண்ட்டை கொடுக்குறது எது, இந்த ஃப்ளாஜெல்லா தான். Next, the protoplasm contains a pair of contractile vacuoles near the anterior end. The nucleus is present in the center. The nucleus is eukaryotic and haploid. Next, the protoplasmத்தில் basal granule கீழே என்ன காணப்படுதுன்னு பார்த்தோம்னா contractile vacuole காணப்படுது. basal granule கீழே என்ன காணப்படுது, contractile vacuoles. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே நியூக்ளியஸ் காணப்படுது. இந்த நியூக்ளியஸ் வந்து யூகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட், அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் காணப்படுதுன்னு அர்த்தம். A large chloroplast is situated at the posterior of the protoplasm. It is cup-shaped. The chloroplast contains pigments like chlorophyll A, B, carotenes and xanthophyll. So, first நம்ம anterior partல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். anterior sideல basal granule, contractive vacuole, nucleus எல்லாமே இருக்குன்னு பார்த்தோம். போஸ்டீரியர் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் காணப்படுதான். இதுதான் கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட். ஸோ போஸ்டீரியர் சைடில் என்ன காணப்படுது, கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் காணப்படுது. இந்த கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட்டில் ஒரு ஓரமாக ஐ ஸ்பாட் காணப்படுது. குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்குது, ஐ ஸ்பாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளோரோபிளாஸ்ட்டுக்கு கீழே, அதாவது குளோரோபிளாஸ்ட்டில் போஸ்டீரியர் போகுது, பாட்டமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பைரினாய்டு. இந்த பைரினாய்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ச்சை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. இந்த
பைரினாய்டு என்ன பண்ணுது, ஸ்டார்ச் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ச்சை இந்த பைரினாய்டு சேவ் பண்ணி வச்சுக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட்டில் என்னென்ன பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா குளோரோஃபில் A, B, கரோட்டின் அண்ட் சாந்தோஃபில். The chloroplast has an eye spot anteriorly and a pyrenoid in the center. Starch is stored in the pyrenoid in the form of starch plates. So starch இந்த pyrenoid என்ன பண்ணிக்குது, ஸ்டார்ச்சை வந்து ஸ்டார்ச் பிளேட் அப்படிங்கிற ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. Thank you for watching this video.